Hi guys, வணக்கம். ஆரம்பமே வா. எப்படி நீ நிம்மதியாக புது வீட்டில் வீடியோ எடுக்கலாம்? இதோ வந்துட்டுன்னு 3 பேர் ரெடியாக இருந்து பாலமுக்கா எல்லாம் என் ஹஸ்பண்ட் அண்ட் குக்கியோட வேலை தான். வீடியோக்குள்ளே வரமாட்டாராம், ஆனால் இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணுவாராம். ஸோ இப்போ என்னென்னா, இது திருப்பி நம்ம ஹஸ்பண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். Hi guys, வணக்கம் and welcome back to Sowbi Samayal. After a long time நான் வந்து ஒரு vlog போடுறேன். Sowbi சமையலில் நிறைய ஷார்ட்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கௌதி சௌபி சேனலில் செக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நாங்கள் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கோம். ஸோ ஷிஃப்ட் ஆன vlog, பால் கஸ்டம் vlogலாம் நீங்கள் அதில் பார்ப்பீங்க. இப்போ புது வீட்டுக்கு தேவையான மல்லிகை சாமான் டிமார்ட்லேருந்து நான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நான் என்னெல்லாம் பேசிக்லேருந்து தேவையானது அளவு வரைக்கும் வாங்கியிருக்கேன். இதில் நீங்கள் பார்த்து இதெல்லாம் மிஸ் ஆகிருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் இருந்தால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதையும் நான் ஆட் ஆன் பண்ணுறேன். அடுத்தடுத்த vlogல நீங்கள் சொல்லி நான் வாங்குறதையும் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து இங்கே நிறைய இருக்குது. அது என்னென்னு 1 by 1 பார்க்கலாம். இன்றைக்கி நான் வீடியோ எடுத்த மாதிரி தான். இனிமேல் vlog இப்படி தான் இருக்க போகுது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த பில் ஃபுல்லாக நான் வாங்கியிருக்க ஐட்டம் தான் 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பைப்பெல்லாம் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு. ஸோ பூஜைக்கு தேவையான ஐட்டம் தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். அதில் வந்து கற்பூரம், ஸோ இந்த பிராண்டில் ஊதுபத்தி, அப்புறம் இந்த காட்டன் திரி, இதெல்லாம் டிமார்ட்டில் கொஞ்சம் சீப்பாகவே இருந்துச்சு, அதனால தான் அங்கே போய் வாங்கினேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் டிமார்ட் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு போய் பார்த்தேன். உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். அந்த ஐட்டம்லாம் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருந்துச்சு கம்பேரிட்டிவ்லி ஆன்லைன் அண்ட் ஆல்சோ ஹோல்சேல் மார்க்கெட்டை விட அங்கே கம்மியாக இருந்துச்சு. என்கிட்ட நேச்சுரல் சந்தனம் இருக்குது, அதை நான் ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுவேன். இது வந்து அந்த பட்டன் சந்தனம்னு வாங்கல, இந்த லேமினேட்டட் ஃபோட்டோஸ்க்கெலாம் மஞ்சள் வைக்காமல் சந்தனம் வச்சிங்கன்னா அது அந்த ஸ்டெயின் ஆகாது, அதனால் இந்த சந்தனம். அப்புறம் இது வந்து என்னோடய அம்மா சஜஸ்ட் பண்ணாங்க. இது பேர் என்ன, கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி இருக்கும்ல, இந்த பிராண்ட் ட்ரை பண்ணு, சூப்பராக இருக்கும்னு. இது உங்களுக்கு பார்க்க வந்து சுருட்டு மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பார்க்க சுருட்டு மாதிரி இருக்கும். சந்தன ஃப்ளேவர், வாசனை ரொம்ப நேரத்துக்கு இருக்குது வீட்டில். அண்டு ரொம்ப நிறைய ஸ்மோக்கும் கண் எரிச்சல்லாம் இல்லாமல் கரெக்டான அளவில் கரெக்டான ஸ்மெல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இது என்னோடய வீட்டில் கண்டினியூ ஆகிற ஒரு பொருள். அதுக்கப்புறம் பூ கட்டுறதுக்கு நூல், எனக்கு பூ கட்டுறது ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் பூ கட்டுறதுக்கு நூல். அப்புறம் இந்த பெரிய திரி, விபூதி, குங்குமம், இது பூஜைக்கான மஞ்சள், சமைக்கிற மஞ்சளும் வாங்கினேன். அப்புறம் மேட்ச் பாக்ஸ் டப்பா, அது ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால அப்படி இருக்குது. எனக்கு வந்து இந்த தாழம்பூ குங்குமம் ரொம்ப பிடிக்கும், அதனால தாழம்பூ குங்குமமும் ஒரு பேக்கெட். அப்புறம் பன்னீர் பாட்டில், இது வந்து ஃப்ரைடே டியூஸ்டேஸில் மஞ்சள் கலந்து வேப்பலை போட்டு வீடு ஃபுல்லாக தெளிப்பாங்க. நீங்கள் வெறுமா கூட தெளிச்சிக்கலாம். ஸோ அதனால் இதுதான் பூஜைக்கு தேவையான. அண்ட் ஆல்சோ நான் வந்து ஆயில் பாட்டில் 1 liter வாங்கினேன், அதையும் நான் யூஸ் பண்ணிட்டு அதனால் இதில் காட்டலை. ஸோ பூஜைக்கு தேவையான பொருள் தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன், அதனால் அதை ஃபஸ்ட்டு காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மல்லிகை, இது வந்து கௌதம் வாங்கினேன், நான் வாங்கினது தெரியாமல். இது சின்ன சைஸ், இதுலேயே பெரிய சைஸ் நான் வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து ஸோ கௌதம் ஒன்று, நான் ஒன்று வாங்கினேன். நான் பெருசாக 1 monthக்கு யூஸ் ஆகுமேன்னு பெரிய பேக்கெட் வாங்கினேன். இந்த பால் காசுற பூஜைக்கு பேசிக்காக சில திங்ஸ்லாம் வைப்பாங்க, அந்த சமையல் பொருள், அரிசி, பருப்பு, மிளகா, புளின்னு, அதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன் புது வீட்டுக்கு வாங்கும் போது. அதில் வந்து கம்பல்சரியாக கல்லுப்பு, மஞ்சள், இதெல்லாம் ஆல்ரெடி பூஜையில் யூஸ் பண்ணதுனால பிரிச்சிருக்கு. மஞ்சள், புளி. எனக்கு தெரிஞ்ச டிமார்ட்டில் மற்ற டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோட ப்ரைஸ் சிலதெல்லாம் நிறையவே கம்மியாக இருக்குது. ஸோ காஞ்ச மிளகா, இந்த காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா அவங்களே காம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இது டிமார்ட்டோட பிராண்ட். ஸோ இது வந்து துவரம் பருப்பு, எனக்கு நிறைய இந்த தால், சாம்பார் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு, அதனால் துவரம் பருப்பு, அதுவும் பூஜையில் வச்சதுனால ஓப்பனில் இருக்குது. அப்புறம் சிறுபருப்பு, பொங்கல், அதுக்கப்புறமா இந்த கொஸ்து, கடையல், இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும், அதனால் சிறுபருப்பு. எல்லாமே பார்த்திங்கன்னா டிமார்ட் பிராண்டோட தான் வாங்கியிருக்கேன். இதை ஃபஸ்ட் டைம் நான் இந்த பிராண்டை ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு
ட்ரை பண்ணும்போது குக்கிங் வீடியோஸில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். தனியா வந்து சமையலுக்கும் யூஸ் பண்ணுவேன் அண்ட் ஆல்சோ என்னோடய ஹெர்பல் வாட்டர் டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதுக்கும் இது யூஸ் பண்ணுவேன். அது நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க, கண்டிப்பாக அதையும் நான் கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். இது வந்து கருப்பு உளுந்து உடைச்சது, இது கருப்பு உளுந்து முழுசாக இருக்கிறது. ஸோ ரெண்டுமே வந்து 500 கிராம் ஈச் வாங்கியிருக்கேன். வெள்ளை உளுந்து இது வந்து 1 kg பேக். இதோட எம்ஆர்பி வந்து 219 rupees, 164 rupees 1 kg. 219 ரூபாய் எம்ஆர்பி போட்டிருக்காங்க, பட் பில்லிங்கில் வரும்போது 164 ரூபாய் வருது. ஸோ கம்பேர் பண்ணும்போது மொத்தமாக வாங்கினா நமக்கு கொஞ்சம் காசு கட்டிங் ஆகும். அப்புறம் சுகர் வந்து அம்மாவே கொடுத்தாங்க, ஏன்னா கடையில் நான் சுகர் வாங்கலை. நானும் கௌதமும் சுகர் கட் பண்ணிட்டோம் ஃபுட்டுலேருந்து. பட் பூஜையில் வைக்கணும் அண்ட் யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம சுகர் கட் பண்ண முடியாதுல்ல. ஸோ காஃபி கொடுக்கறதுக்கு, டீ கொடுக்கறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 கிலோவாவது வீட்டில் சர்க்கரை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் பில் பண்ணும்போது நான் சுகர் வாங்கலை, ஏன்னா நான் வந்து இனிமேல் என் லைஃப்பில் சுகர் பில் பண்ணக்கூடாது, வாங்கவே கூடாது, வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு வச்சுருக்க ஒரு ஐட்டம். கௌதம் சுத்தமாக சுகர் கட் பண்ணேன், நான் கொஞ்சம் சுகர் எடுத்துக்கிறேன். பட் கௌதம் வந்து 0 சுகர் லைஃப் ஸ்டைல் போயாச்சு. அடுத்து வந்து பட்டை, இது வந்து சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏலக்காய் ஒரு 25 கிராம். இது வந்து ராஜ்மா, நான் சொன்ன மாதிரி எல்லாமே டிமார்ட் பிராண்டோட ப்ராடக்ட் தான் எடுத்திருக்கேன். ராஜ்மா பார்த்திங்கன்னா கௌதமுக்கு ரொம்ப பிடிக்கும். ராஜ்மா கரீஸ் சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு. நார்த் இந்தியாவில் இருந்ததுனால ராஜ்மா கூட ரைஸ் அந்த கிரேவிலாம் பண்ணால் அந்த பவுல் ரைஸ் மாதிரி சூப்பராக சாப்பிடும். அதனால் இது ஒரு 500 கிராம். கடலைப்பருப்பு மோஸ்ட்டாக தாளிப்புக்கு அண்ட் ஆல்சோ வடை, சாரி ஃபார் த நாய்ஸ், இங்கே ஒர்க் நடந்துகிட்ருக்கு பக்கத்துலனால. ஸோ கடலைப்பருப்பு மோஸ்ட்டாக வடை பூஜை டைமில் அண்ட் ஆல்சோ தாளிப்புக்கு தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் 1/2 கிலோ மட்டும் வாங்கினேன். அப்புறம் வெல்லம், கிராம்பு, வெந்தயம், சோம்பு, கசகசா, கடுகு, பச்சைப்பயிறு வந்து முளை கட்டி நானும் கௌதமும் சாலடாக சாப்பிடுவோம், அதுக்காக பச்சைப்பயிறு. கருப்பு மூக்கடலை, இது வந்து பெரிய மூக்கடலை. மிளகு ஒரு 200 கிராம். இதோட காஸ்ட் கட்டிங் எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போமா. பிளாக் பெப்பர் வந்து எம்ஆர்பி 332 ரூபா போட்டிருக்காங்க. பில்லிங் ஆனது பார்த்திங்கன்னா 237, கரெக்டாக 100 ரூபா கம்மியாயிருக்கு. அதுக்கப்புறமா பாதாம், சீரகம், பெருங்காயம், அப்புறமா 2 kg கோதுமை மாவு. ஸோ இந்த பையில் இருந்தது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிராண்டோட அரிசி ஒரு 5 கிலோ வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 1 லிட்டர் குக்கிங் ஆயில் தான், ரிஃபைண்ட் ஆயில் சம்திங் என்னென்னு மறந்துட்டேன். பட் இது என்னென்னா பேக்கெட்டில் தான் வாங்கினேன். பேக்கெட்டில் வாங்கினது கொஞ்சம் லீக் ஆச்சு, நான் இது மாதிரி எல்லாத்தோட சேர்த்து போட்டு வச்சு ஷிஃப்ட் பண்ணதில். ஸோ அதனால் இந்த பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாத்ரூம்லலாம் மாட்டி வைக்க. இந்த ஹேர் பாக்கெட், இது பேக் ஆஃப் 4, ரொம்ப நாள்லாம் ஸ்மெல் இருக்காது. இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி 30 டேஸ்லாம் இருக்காது, அப் டு 7 டேஸ் நல்லாயிருக்கும். 7 டேஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்மெல்லும் வராது. அதனால் எப்போல்லாம் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறோன்னா அப்போ மாட்டி விடுவேன், 1 வாரம் நல்லாயிருக்கும். 30 டேஸுன்றது சுத்த போய். ஒரு பேக்கெட் 7 டேஸ்க்கு மேலே பெருசாக ஸ்மெல் வந்ததா சரித்திரமே இல்லது. ஸோ வந்து துணி துவைக்கிறதுக்கு இந்த ப்ரஷ் மஸ்ட்டு வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருள். அதுவும் நான் பெட்ஸ் வச்சுருக்கேன்னா கண்டிப்பாக அது இருக்கணும் க்ளீனிங் பர்பஸ்க்கு, அதுக்காக. அப்புறம் இந்த மக் பார்த்திங்கன்னா 25 rupees ஈச். துணி துவைக்க கம்ஃபர்ட், எக்ஸல். நான் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக அந்த பூந்தி கொட்டையை வச்சு ஃபர்மெண்ட் பண்ணி அதிலேருந்து ஃப்ளோர் க்ளீனிங் அண்ட் அதிலேருந்து துணி துவைக்கிறது, அதிலேருந்து சாமான் தைக்கிறதுக்கான ப்ராடக்டை வந்து நான் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது ஒர்க் அவுட் ஆகிட்டு லாங் ப்ரிசர்வேட்டிவ்லாம் போடாமலே அது ரொம்ப நாள் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதையே நான் இனிமேல் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட் எதுவுமே இனிமேல் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருக்கேன். பட் அது இன் ப்ராசஸில் இருக்கிறதுனால இப்போதைக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஹார்பிக் டாய்லெட் கிளீனர், அப்புறம் விம் பாத்திர கிளீனர். அப்புறம் இது வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு ஏதோ லீக் ஆகிருக்கு, என்னன்னு தெரில. பாத்திரம் கழுவுறதுக்கு இது இல்லாமல் நான் வந்து இன்னொரு கடைக்கு போனேன், அங்கே அந்த தேங்காய் நாரில் பாத்திரம் க்ளீன் பண்ணுறது வச்சுருந்தாங்க, அதையும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா துணி துவைக்கிற சோப் எமர்ஜென்சிக்கு நான், ஏன்னா வாஷிங் மிஷின்லாம் இன்னும் வரல அப்படின்ற பட்சத்தில் கையில் தான் துணி துவைக்கணும், அதுக்காக இது. அதுக்கப்புறம் இந்த பக்கெட் வந்து 199 rupees ஒர்த் கண்டிப்பாக. என்னென்னா ஆன்லைனில் இந்த சைஸ் பக்கெட்லாம் வந்து அபவ் 500 இருந்துச்சு. மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது டிமார்ட்டில் 199க்கு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. கண்ணாடி பாத்திரம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ஃபேஸ் டவல் வாங்கினேன், ஒரு செட் ஆஃப் 4 for 16 rupees ஈச்.
அப்புறம் இந்த ஹேர் டைட் ஜார் ஆக்சுவலாக அப்போவே ஒரு 5-6 எடுக்கலாம்னு நினச்சேன், பட் தூக்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லி 2 தான் எடுத்தேன். இது வந்து 149. கம்பேரிட்டிவ்லி இது வந்து அங்கே கம்மியாக தான் இருந்துச்சு ப்ரைஸ். திருப்பி போய் பார்த்தா அங்கே இது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு, அந்தளவுக்கு ஃபாஸ்ட் செல்லிங். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் கிளாஸ் தான். இது 179 rupees. அதே மாதிரி ஹேர் டைட் கண்டெய்னர் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், இது வந்து 99 ஈச். எல்லாமே கிளாஸ் தான். பிளாஸ்டிக்ஸ் மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜ்லேருந்து எல்லாத்துலேயுமே முடிஞ்ச வரைக்கும். நான் பக்கெட்டுமே சில்வர் அந்த மாதிரி வாங்கலாம்னு நினச்சேன், பட் இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்றது பட்சத்தில் பிளாஸ்டிக் தான் ஈஸியாக அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து அதுலேயே இந்த சைஸ், இது வந்து 159 rupees ஈச். குவாலிட்டி சூப்பராக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி ப்ரைஸும் அங்கே கம்மியாக இருக்குது. கரண்டி, குழி கரண்டி, இது வந்து 69 ரூபா. அப்புறம் ஜல்லி கரண்டி, வடிகட்டி, அன்னக்குத்தி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் செட், ஃபோர்க்கு, சின்ன ஸ்பூன், பெரிய ஸ்பூன், அந்த செட் வாங்கினேன். இந்த 2 பவுல், சர்விங் பவுல், இதுவும் 149 ஈச். சர்வ் பண்ணனாலும் இதில் வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம ஏதாவது சாப்பிட்ணுன்னாலும் நாங்கள் 2 பேர் இதில் பவுலில் ஃப்ரூட் சேலட் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அதனால 2 வாங்கினேன். எல்லாமே 2 தான் வாங்கினேன், எனக்கு ஒன்று அவனுக்கு ஒன்றுன்னு. இதெல்லாம் தேவைப்படும்னு எனக்கு தோணுதை நான் வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் இன்னும் இதெல்லாம் இருந்தால் யூஸ்ஃபுல்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நெக்ஸ்ட் டைம் நான் ஷாப்பிங் பண்ணும்போது உங்கள் கூட மென்ஷன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் எக்ஸைட்டிங் vlogs அண்ட் குக்கிங் வீடியோஸ் புது கிச்சன்லேருந்து வரப்போது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சூப்பர் டூப்பர் vlogsோட உங்களை சீக்கிரமாக சௌபி சமையலில் பார்க்க வரேன். டாடா, பாய், see you.